குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் மேஷத்திற்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. உச்சமானாலும் பரவாயில்ல, உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ராசி ரொம்ப ரொம்ப பலமடையுது. 7.5 சனி அப்படிங்கிற விஷயமெல்லாம் தாண்டி ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு, ராசிநாதன் உச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அந்த ராசிநாதனுடைய பலத்தை பொறுத்து தான் அமையுது. இப்போது என்ன தான் நடந்தாலும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பாங்கு இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய தைரியம் அப்படிங்கிறது ராசிநாதனுடைய நிலையை பொறுத்து தான். செவ்வாய் உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. சூப்பரான ஒரு டைம் தான் அந்த மாத துவக்கமே. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் 2 கிரகம் கிடையாது, 4 கிரகம் இருக்குது. சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், இப்படி 4 கிரகங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். ஸோ லாபத்தில் 4 கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த மாதம் லாபத்தின் மேன்மைகளை உணரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். எந்தெந்த வழியில் வருது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னாவே 7.5 சனியினுடைய முதல் பகுதி. இருந்தாலும் ஒரு பாதகாதிபதி 12ல் போய் மறைகிறது ஒரு வகையில் நன்மை தான் மேஷத்துக்கு. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர வச்சுட்டே இருப்பார் இந்த சனி. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல மாசி மாதம் 1ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். பொதுவாக சூரியன் 11ஆம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னாவே ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்திலே சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாவே அவங்களுக்கு என்ன சாபதோஷங்கள் இருந்தாலுமே அது சரி செய்யப்படும் வாழ்நாளில். அது சரி செய்வதற்காக எடுத்த பிறப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லிடுவோம். இப்போ ராகுகே தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, குடும்பஸ்தானம் சரியில்லை, இல்லை ஆங்கல்ய ஸ்தானம் சரியில்லை, அங்கே தோஷ சாபங்களாக இருக்குது, மாத்தூர் சாபம் இருக்கும், பெத்தூர் சாபம் இருக்கும், குலதெய்வ சாபம் இருக்கும், குருஷாபா இருக்கும். இப்படி என்ன விஷயங்கள் இருந்தாலுமே ராசிக்கு 11ஆம் இடம் அல்லது லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய சாபதோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்வதற்காக எடுக்கப்பட்ட பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான பிளேஸ்மெண்ட் யாருக்கு? சூரியனுக்கு. இந்த மாதம் 11ஆவது வீடான கும்பராசிக்குள்ளே சூரியன் நுழையிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி. ஒரு குட் நியூஸ் அது. இந்த மாதம் முழுக்கவே அங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் மாசி மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தன்னுடைய உச்ச வீரான மகரத்திலிருந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு செவ்வாயும் பயிற்சி ஆகுது. அதாவது பிப்ரவரி 23 கும்பராசிக்குள்ளே செவ்வாய் பயிற்சி. ஏன் மாசி 14ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியை 3ஆவது நாளில் புதன் பகவான் 11ஆம் இடத்துல வக்ரமாயிடுறார். பிப்ரவரி 26 அன்னைக்கு புதன் வக்ரம். மாசி 17ஆம் தேதி சுக்கிரன், அதாவது மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் போய் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்றாரு. அங்கே உச்சமடையுது சுக்கிரன். 2/7க்கு அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சூப்பரான ஒரு பலம் உச்சம் அப்படிங்கிறது, சரிங்களா? 12ஆம் இடத்துல தான் உச்சமடைகிறார். அயனசைன போகஸ்தானத்தில் உச்சமடைஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் கிடையாது. அங்கே சனி இருக்குது, பாக்கியாதிபதி இருக்கிறார். சரி, 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே போய் சனி கூட போய் சுக்கிரன் இணையுது. சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் சுக்கிரனுக்கு. உச்சம் பெற்ற சுக்கிரன் சனியோட சேர்றது. ரைட். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த மிக முக்கியமான நகர்வு மாசி மாதம் நடக்க காத்திருக்கு. என்ன அப்படின்னா, குரு பகவான் மாசி 27ஆம் தேதி, அதாவது மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையுதுங்க.
வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்ல ஆரம்பிக்கிறார். மேஷத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான காலகட்டம். ஏன்னா பாக்கியாதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை கிடையாது. ஸோ வக்ர நிவர்த்தி அடையுது இந்த மாதமே. ஸோ எல்லா நெகட்டிவும் உங்களை விட்டு போக காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ரைட்டு, இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஒவ்வொரு கிரகமாக பார்த்துவெல்லாம் முதல்ல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 5ஆம் அதிபதியாகி சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம நிறையா விஷயங்களாக சொல்லியிருப்போம். 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்போம். முதல்ல 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் உங்கள் சொல் ஜெயிக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நடந்துக்குவீங்க. அதே போல் மற்றவங்களுக்கு உங்களால் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க, நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சொன்னதை கேட்டால் அவன் ஜெயிச்சிருவான். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை வந்தது 11ஆம் இடத்து சூரியன். என்ன, அந்த 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கடினமான முயற்சி இருக்கும். அந்த முயற்சிக்கு ஏற்ற பலனும் இந்த மாதமே இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் பதட்டம், பயம், நடக்குமா நடக்காதா, வருமா போகுமா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டு இருக்கும் மனசுக்குள்ள. 11ஆம் இடத்துக்கு சூரியன் வந்ததுக்கப்புறம் மன தைரியம் அப்படிங்கிறது 2 மடங்காகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. டபுள் த பவர் அப்படின்ற மாதிரி. ஏன் அந்த மனக்குழப்பம்? தைரியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதனால் அந்த குழப்பம் இதுவா அப்படின்னு இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுக்குள்ளே வந்துடுவோம். மன தைரியம் எது வந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதுவும் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்ல நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல நண்பர்களுடைய ஆதரவு. ஏன்னா நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்கள் குறைவு, நம்மளுக்கு பாதிப்பை தரக்கூடிய நபர்கள் தான் மேஷத்தை சுற்றி இருக்கும். மேஷத்தை சுற்றி பாதிப்பை தரக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. நம்ம தான் எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பேசி பழகி இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுக்கு எப்படா இவன் கீழே விழுவான், இவனுக்கு கழுத்து கத்தி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய ஆளுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் நல்ல நண்பர்கள் யார் அப்படிங்கிறது முதல்ல தெரியும். அவர்களுடைய ஆதரவும் உதவியும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கிறது இல்லாமல் அவங்களால லாபமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும். இன்னதுன்னு இல்லாமல் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன், என்ன செஞ்சாலும் அது பாராட்டுகள் கிடைக்கும். இல்லை சார் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுடைய பிஸ்னஸை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் செய்வாங்க. ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. அதே போல் அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த துறை சார்ந்த விஷயங்களில் அடுத்த லெவலை டச் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்ணால் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க, எது செஞ்சால் அது நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஸ்ட்ராங்காகவே. அப்போ அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்கிரேடு தான், நெகட்டிவாக ஒன்றும் சொல்லலை. அரசு வழி ஆதாயங்களுக்கு கிடைக்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு மானியத்துக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, கிடைக்கல பிடிக்கல, எதுனாலும் சரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்ன விஷயம்னாலும் இந்த மாதம் கண்ணை மூடிட்டு செய்யலாம். அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே போல் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னால் கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளும் சந்தித்தது உண்டு இல்லையா. ஏன்னா சூரியன் 9ல் இருக்கும்போது சனியினுடைய பார்வையோடு இருந்திருக்கும். அப்போ அந்த மேலதிகாரிகள் மூலமாக சின்ன பிரச்சனைகளும் சந்திச்சது உண்டு. இப்போ தான் கொஞ்சம் நிவர்த்தியான மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா மேலதிகாரிகள் ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய உண்மை நிலையை, நம்மளுடைய யதார்த்தமான மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இன்னர் ஆர்ட் இருக்குது இல்லையா, ஆள் மனது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆள் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ தான் மேலதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்தாற்போல் அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதை இப்போ தான் மேலே இருக்கிற அழகு புரிஞ்சுக்கும், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அப்போது வேலையிலையும் மேலதிகாரிகள் மூலமாகவும் இருந்த தொந்தரவுகள் நீங்குது. அதே நேரத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை சொல்லுது. மனசில் என்னென்னவெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்களோ, இதை இப்படி செஞ்சால் இந்த சக்ஸஸ் பண்ணிட முடியும், இதை இப்படி பண்ணால் இந்த ஹை ப்ரொஃபைலில் நம்மளை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு பிளானிங் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய ஓன் டிசைன், ஓன் பிளானிங் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. எதிர்ப்புகள் அப்படிங்கிறது எப்பவுமே 5ஆம் இடம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னாவே எதிரிகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கும்.
இப்போ எதிர்ப்புகளும் எதிரிகளும் உங்களை நெருங்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கராக மாறிடுவீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய 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 உங்களுடைய எதிர்ப்புகள் படிப்படியாக இல்லை முழுமையாகவே இந்த மாதம் குறைத்து கொள்ள முடியும் உங்களால். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் என்னென்னா, 5ஆம் அதிபதி போய் ராகு கூட சேருது. அதனால தான் எதிர்ப்புகளை கண்டிப்பாக இந்த மாதமே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? கிரகணம் வேறு வருது, சூரிய கிரகணம் ஆகுது, 5 குடையவர் அப்படிங்கிறதுனால கிரகணத்தப்போ ராகு கேதுக்கு தான் பலம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கிரகணத்தை தாண்டி வெளியே வரும்போது ஃப்ரெஷ் ஆகிடுது சூரியன். புரியுறதா? புது பிறப்போட்டால் ஒரு ஃபீலிங்கை கொடுத்துரும். அப்போ எதிரிகளை முழுசாக அழிக்க முடியும் இந்த காலகட்டம். எல்லா மேஷராசிகளுக்கும் சொல்கிறது என்னென்னு அப்படின்னா, கண் முன்னாடி எதிரிகள் அழிவதை பார்ப்பீங்க. கண் முன்னாடி எதிரிகள் அழிவதை நம்மளால் பார்க்க முடியும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ரைட். அடுத்ததாக அந்த 5ஆம் அதிபதி 11க்கு போகிறார் இல்லையா, அதை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு, 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல விதத்தில் நன்மை அப்படின்னு சொல்லிடுறேன். அதே போல் ஒரு பொது காரியங்கள் ஈடுபட்டு இருக்கிறீங்க, பொது ஜனம் மத்தியில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மக்களுடைய ஆதரவு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய அறிவை மிக நேர்த்தியாக மிக தெளிவாக சரியான இடத்துல அப்ளை பண்ணி அதை பயன்படுத்தவும் செய்யக்கூடிய ஒரு சூழல்களை சொல்லுது. அதே போல் இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கீங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. உங்களுடைய திறமை பல்வேறு விதமாக வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. குழந்தை பேர் இல்லாத எல்லா மேசராசி என்பர்களுக்கும் 5ஆம் அதிபதி 11க்கு பயணிக்கும் போது கூட ராகு இருக்கிறார். அப்படிங்கும்போது மருத்துவத்தின் மூலமாக புத்திர பேரு கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது. பதவி உயர்வு, அரசு பதவி உயர்வு கிடைக்கிறது. பெரும் செல்வம். எப்பவுமே 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் லாட்ரி யோகம் அப்படிங்கிறது. 8க்கு 10ஆம் இடம் அப்படின்னா அது 5 தான். அப்போது பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரும் பணம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். அவர் போய் 11ஆம் இடத்துல ராகு கூட இருக்கார். அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இன்விசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எதுனாலும் சரி இன்விசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கோல்டுலையோ ஏதோ ஒன்றில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இந்த மாதமே கொடுக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பண்ணக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும், இந்த மாதமே கொடுக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த காலகட்டம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் அதிபதி 11ல் இருந்து ராகுவுடன் இணைவது பெரிய டெவலப்மெண்ட்டாக ஏற்படுத்தும். நம்மளால் நம்ப முடியாத டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அது. ரைட். ஓகே. இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல இத்தனை விஷயங்கள் நம்ம செய்ய காத்திருக்கு. சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா, அந்த நெகட்டிவை நம்ம சரி செய்துக்க முடியும். சிம்பிளாக அந்த சூரியன் ராகுவோட சேர்றதுனால முன்னோர்கள் வழிபாடு இந்த மாதம் அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ பண்ணிவிடுங்க. அமாவாசையோ பௌர்ணமியோ கிரகணம் இருக்கும், இந்த மாதம் பண்ணிவிடுங்க. வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மிக முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. எப்போது? மாசி மாதம் 11ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நடக்குது. அப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பல விதத்தில் சில நன்மைகளில் பல நன்மைகளை கொடுக்க காத்திருப்பார். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய கேரக்டருக்கு இல்லையா, கோபக்காரர், அவசர கதியிலேயே வேலை செய்யக்கூடிய நபர், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார், யாருக்கும் பென் பண்ண மாட்டார் அப்படின்னு எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான உங்களுடைய நெகட்டிவான ஒரு குணாதிசயங்களை மாற்றி நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 11ஆம் இடத்து செவ்வாய் உங்களை ரெடி பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஒன். சூரியனே எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை கொடுத்துருது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எதிரிகள் இல்லாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். 11ல் செவ்வாய் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள், இருந்தால் அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்து செவ்வாய் எதிரிகளை அழிக்க வைக்கும். அதே நேரத்தில் அந்த செவ்வாய் போய் ராகுவை டச் பண்ணது, மற்ற கிரகங்களோட சூரியனும் இருக்கார் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக, ஒன்றுக்காகாத விஷயங்களுக்காக தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷரெல்லாம் ஏற்படுத்திக்கிறது, தேவையில்லாத பிடிவாதத்தை கடைபிடிக்கிறது, எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வேணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு
அன்வான்டான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆகாது. தேவையில்லாத பிடிவாதம், தேவையில்லாத கோபம். அதே நேரத்தில் இந்த சூரியன் செவ்வாயெல்லாம் இணைவு ராகுவோட ஆகும்போது ராசி அதிபதியாகி உங்களுக்கு அந்த சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது செவ்வாயோட தசாபுத்தி அந்தரமோ வரும்போது வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி விடுகிறது. அந்த கோபம் அப்படிங்கிறது வன்முறையாக மாறுது. உங்களுக்கு அகேன்ஸ்டாக யாராவது ஏதாவது பேசினா கூட பயங்கரமாக நம்மளுக்கு கோபம் வந்துடும். அவங்கள அப்படியே சும்மா எதாச்சியாக தள்ளி விட்டால் கூட போய் விழுந்து கை கால் உடஞ்சிக்கிறதோ இல்லை இன்னும் ஸ்ட்ராங்கரான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ நடக்க காத்திருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத வாய் வார்த்தைகளும் கைகலப்புகளும் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எந்த அளவுக்கு எதிரிகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை சொன்னோமோ அதே நேரத்தில் இந்த மாதிரி அரச தண்டனைகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. ஏன்னா செவ்வாய் 8 கூட 11ஆம் இடத்துல ராகு சூரியனோட இணைவு வர்றது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பும் இல்லை. கோபத்தினால் நிறைய தண்டனைகள் வர காத்திருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. என்ன சொன்னாலும் ஜெயிக்கும். வாக்குபலம். நீங்கள் அவங்களால அடிக்கவெல்லாம் வேண்டாம், சண்டை கட்டையெல்லாம் வேண்டாம். என்னை கஷ்டப்படுத்திட்டு நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டாலே போதும். அந்த வார்த்தைக்கு இங்கே பலம் அதிகம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப பலம் அதிகம். ஸோ ரொம்ப கான்கிரீட்டாக சொல்கிறேன். கையளவுலேயும் உடல் அளவில் நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரைட். பேசிடுங்க, உடல் அளவில் கோவப்படாதீங்க. ரைட். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் நம்பி நிற்க மாட்டோம். முதல்ல 11ஆம் இடத்து செவ்வாய் வந்ததுன்னா எல்லாம் என்னால் பார்த்துக்க முடியும், என்னால் செய்ய முடியும், யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். சுய சம்பாத்தியின் மூலமாக சொத்து சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் காட்டுது. சரிங்களா? அதனால வரைக்கும் சேமித்து வச்ச காசை வச்சுட்டு ஒரு சுயமாக ஒரு லேண்டு வாங்குறதோ, ஒரு வாகனம் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்குன்னா அசையா சொத்துக்கள் அல்லது அசையும் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுது. எல்லா விதத்திலையும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகலகலா வல்லவனாக நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு உண்டான ஒரு ஆரம்ப நிலையாக இது காட்டப்படுகிறது. அந்த காலகட்டம் நம்மளை யாரும் ஏமாற்றிக்கிட முடியாது. மேஷம் முதல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏமாந்தது தான். என்னென்னா பாசமாக அன்பாக பேசிட்டா மேஷத்தை ஈஸியாக ஏமாற்றி போடலாம். ஆனால் கொஞ்சம் அவங்களோட ஆல்டர்னேட்டிவாக பண்ணோம்னா மேஷத்துக்கிட்ட ஒரு வேலை வாங்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அந்த பாசமாக பேசி கூட ஏமாற்ற முடியாது. ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க இந்த காலகட்டம் மேஷராசிக்காரங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இவங்கெல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அனுபவம் கிடைத்த மேசராசி என்பவர்களுக்கு, அனுபவசாலிகளுக்கு 40 வயசுக்கு மேலே அந்த அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். அனுபவசாலிகளுக்கு இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக நல்லதொரு வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக அமையும். லிஃப்டிங் தான், பெரிய லிஃப்ட் லைஃப்பில். ஏன் அந்த அனுபவம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே கோபதாபங்களுக்கு கட்டுப்பட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இழந்துரும் சிறு வயதுக்காரங்க. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அவசரம் கூடாது. அதே போல் இந்த காலகட்டம் மூத்த சகோதரம் அப்படிங்கிற உறவு இருந்தாலும் சரி, சித்தப்பா அப்படிங்கிற உறவு இருந்தாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய முதல் நபராக அவர் உங்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். அவர்களை கூட வச்சுட்டு எந்த காரியம் செஞ்சாலும் இங்கே ஃபெயிலியர் ஆகிடும். என்ன தான் கிரகச்சேர்க்கை எல்லாமே ஃபேவராக இருந்தாலும் உங்கள் மூத்த சகோதரமோ அல்லது சித்தப்பாவோ உங்கள் கூட இருந்துட்டு எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் 200% ஃபெயிலியர் ஆகிடும். அதையும் நான் சொல்ல வேண்டிய கடமை என்னோட உள்ளது. அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, கடுமையான உழைப்பாளி அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்குவாங்க இந்த காலகட்டம். ரைட். இப்போது ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா எதையுமே நம்ம லாப நோக்கத்தோடு தான் பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தாயாரினுடைய ஆழ்மனத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தாயார் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை அப்படிங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உண்டாகுது. அதே போல் சகோதரத்தை கூட வச்சிருக்கும் போது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. ஆனால் சகோதரர்களை, அதாவது இளைய சகோதரம் மூத்த சகோதரம் 2 பேர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகுது. அவங்கள
அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்கள அப்படியே முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய போகிறீங்க. எதை தொட்டால் லாபம் வெற்றி அப்படிங்கிறது. அட்டமாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போது 8 கூடியர் 11 இதுக்கு முன்னாடி இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எல்லாமே லாபமாக மாறக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. தேவையில்லாத செலவுகள் குறையும். ஆயுள் சம்பந்தமான பயம் உள்ள மேசராசி என்பவர்களுக்கு ஆயுள் பயம் நீங்கும். அதே நேரத்தில் இந்த 8ஆம் அதிபதி 11க்கு போயாச்சு அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் மூலமாக சற்று மன அழுத்தமும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது. குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. மாசி 14ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமாகிறார். 11ஆம் இடத்துல புதன் வக்ரமாகிறார். ஸோ 6-3க்கு அதிபதி 11ஆம் இடத்துல வந்து உட்கார்றது நல்ல விஷயந்தான். 11 புதன் இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் நம்மளால். கூட ராகுவும் இருக்குது. அப்போ மாசி மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே பிப்ரவரி 26க்கு மேலே இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை அந்த கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லை பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், பேங்க்கில் நகை வைக்க போகிறோம், பேங்க் ரிலேட்டடாக ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கையெழுத்து போடக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ளை பண்ணுறதோ ஒரு பேப்பர் ஒர்க் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் தவறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது பிப்ரவரி 26 வரைக்கும். இந்த புதன் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அங்கெல்லாம் ரொம்ப கிளவராக டீல் பண்ணி உங்களுடைய அந்த மாற்றத்தை மிகச்சரியாக நேர்த்தியாக செய்து கொள்ளக்கூடிய வல்லமையை அந்த புதன் கொடுத்துருவார். ஒன்றில் ஒரு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும், ஃபோன் நம்பர் மாற்றினா கூட போனால் நாயாக நடக்க வைப்பாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், பிப்ரவரி 26 மாசி 14ஆம் தேதிக்கு மேலே போய் பாருங்க. மாசி 15ஆம் தேதி பிப்ரவரி 27 போங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடந்தணும், ஒரே நாளில் நடந்துடும். ஸோ அந்த புதன் வக்ரத்திற்கும் வக்ரம் இல்லாமல் நேர்கதியில் போடுறதுக்கும் தான் டிஃப்ரென்ஸ், ரைட்? வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போகணும், அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். வேலையில் நிறைய பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கணும், உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரூஃபை உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட காட்டணும் அப்படின்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி பிப்ரவரி மாதம் 26க்கு மேலே செய்யுங்க. உடம்புல நோய் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது, வேறு ஏதாவது நல்ல டாக்டரை பார்க்கலான்னு முயற்சி எடுத்துருக்கிறேன். பிப்ரவரி 26க்கு மேலே போவாங்க, நல்ல டாக்டர் வச்சுக்குவாங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா கிடைக்கும், நோய் நிவர்த்தியும் ஏற்படுறது ரொம்ப ஃபாஸ்டர் ரெக்கவரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. மாசி 17ஆம் தேதி சுக்கிரன் உச்சம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி அந்த சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சுக்கிரன் உச்சம் அடையுது. இப்போ சுக்கிரன் போய் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமடைகிறார். சுக்கிரன் 12 இருந்தால் என்ன நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால், சார் அவர் சுபகிரகம் சார், எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, மனிதனுக்கு தேவையான எல்லா சுகங்களையும் தரக்கூடிய ஒரு சுபகிரகங்க சுக்கிரன். என்னென்னா படித்தது ஒன்றா இருக்கும், செய்யக்கூடிய வேலை ஒன்றா இருக்கும், அந்த வேலையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்ருவார். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய பெயர் கெடும் அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குது, அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்க முடியாதுன்னா நம்மளுடைய பெயர் ஏதாவது நம்ம செய்கிறது வெளியில் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய பெயர் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னா அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து திணிப்பார். இந்த செய்ய நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை கொடுப்பார். தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உள்ளே போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பெண்கள் மூலமாக தான் அந்த விஷயம் உங்கள்கிட்ட உள்ளே வருது. வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஆயிடுவீங்க, இனிமையாக பேசக்கூடிய தன்மை வந்துடும். அதே போல் வந்து நம்மளுடைய காரியத்தில் கண்ணாக இருக்க வைக்கும். இது சுக்கிரன் உச்சம் பெற்றதுன்னா 12ஆம் இடத்துல போய் உச்சமாச்சுன்னா நம்மளுடைய காரியத்தில் நம்மளை கண்ணாக இருக்க வைக்கும். அதே போல் வந்து இந்த பிளாக் மணி ரிலேட்டடான விஷயங்களுக்குள்ள முதல்ல பணம் சம்மந்தமான விஷயங்களில் லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. இல்லீகலான விஷயங்களுக்கு போகாதீங்க, அது கண்டிப்பாக நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறிடும். பெண்களால் தான் அந்த விஷயங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வருது, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரியாக பொருத்தம் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துடும். அது சரியாயிடும், அது சரியாயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதுமானது, அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுது. பெண்களால் ஆதாயம், கணவன் மனைவிக்குள் என்ன தான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த சுகம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு குறைவு இருக்காது. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் சயன ஸ்தானத்தில் போயிட்டு சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த 7.5 சனியுடைய பாதிப்புகள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, சண்டை சச்சரவு எல்லாம் தாங்கி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒற்றுமை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது.
நிறைய காசு செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. அவ்வளோதான், சிம்பிள். செலவுகளை குறைச்சிக்குங்க. ரைட். குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தில் 2 நாள் 3 நாளாவது கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துது. ஸோ இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அடுத்ததாக மாதம் 27ஆம் தேதி இந்த மாத கடைசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ராசி மேஷம் தான். குரு நான் வக்ர நிவர்த்திக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன், கேட்டுக்குங்க. ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோம். சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமனுக்கு 2 நேரத்தில் நல்லான தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் மேசராசி என்பவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.